இன்று 2 தமிழ் கட்சிகளை சந்தித்திருக்கின்றோம். முதலாவதாக இங்கு எனது வீட்டு கந்தரோடையில் தமிழ் காங்கிரஸ் சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் சார்பிலே செயலாளர் கயேந்திரன், இரண்டாவதாக சட்டத்தரணி காண்டீபன், மூன்றாவதாக இன்னும் ஒரு அவர்களுடைய முக்கிய அங்கத்தவர் வந்திருந்தார். எங்கள் சார்பிலே பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன், நான், வேந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் நால்வருமாக சந்தித்திருந்தோம். முதலாவது சந்திப்பு அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சேர்ந்து சபைகளை அமைக்கலாம் என்பது சம்பந்தமாகவும் கதைத்தார்கள். நாங்களும் அதை பற்றி கதைத்தோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. வடக்குக்கு வெளியிலே, வடமாகாணத்துக்கு, முக்கியமாக வடமாகாணம் அல்ல, யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே அவர்களுக்கு போதுமான ஆசனங்கள் கிடையாது. ஒரு ஒரு சபை அமைக்கக்கூடிய விதத்திலே, எங்களுடன் சேர்ந்து ஒரு சபை அமைக்கக்கூடிய விதத்திலே தமிழரசு கட்சிக்கு எந்தளவு ஆசனங்கள் இருக்கின்றன சபை அமைக்கக்கூடிய விதத்திலே. அதை அவர்களுக்கு எடுத்து கூறினோம். இருந்தாலும் அவர்கள் தமிழரசு கட்சியுடனும் கதைக்க வேண்டும், அவர்களும் ஒரு 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 நல்ல கூட்டமைப்பை உருவாக்கினால் நல்லது என்ற ரீதியிலே கதைத்தார்கள். நாங்கள் கூறினோம், எங்களுக்கு தெரியவில்லை தமிழரசு கட்சி எந்த ரீதியிலே நடக்கும் என்று அவர்களுடனும் கதைக்கின்றோம் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதன் பிறகு தமிழரசு கட்சியுடன் சந்தித்த போது அவர்களுக்கும் இந்த விஷயத்தை கூறியிருந்தோம். நாங்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினால் ஒரு பலமான அனைத்து சபைகளையும் பிடிக்கக்கூடிய விதத்திலே ஒரு கூட்டமைப்பாக இயங்க முடியும் என்பதை அவர்களுக்கு கூறியிருந்தோம். இருந்தாலும் அவர்கள் அது சம்பந்தமாக பரிசீலிப்பதாகவும் தங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அவர்களுடைய மத்திய குழுவிலே கூடி கதைப்பதாகவும் கூறியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை தமிழரசு கட்சியிடம் கேட்டிருந்தோம். நாங்கள் உங்களை ஆதரிக்கின்ற போது மன்னாரிலே ஒரு சபையும், யாழ்ப்பாணத்திலே 3 சபைகள், அதுவும் மானிப்பாய், சாவகச்சேரி, கோப்பாய், இந்த 3 சபைகளையும் தர வேண்டும் என்பதை எங்களுக்கு தந்தால்தான் அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கூறியிருந்தோம். அத்துடன் வவுனியா மாநகர சபை, இந்த அனைத்தையும் நாங்கள் சேர்ந்து அமைப்பது, எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு தலைவர்களாக வருவது உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம். அது சம்பந்தமாக தங்களுடைய பொலிட்பீரோவிலே கதைத்து கூறுவதாக சுமந்திரன் அவர்களும் திரு CVK சிவஞானம் அவர்களும் கூறியிருந்தார்கள். தமிழரசு கட்சியுடைய சந்திப்பிலே அவர்கள் சார்பிலே தலைவர் CVK சிவஞானம் அவர்களும் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் சந்தித்தார்கள். எங்கள் சார்பிலே வேந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், நான், செல்வம் அடைக்கல்நாதன் நால்வருமாக சந்தித்திருந்தோம். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அல்லது நாளைக்குள் கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் அடுத்த கட்டமாக தமிழ் காங்கிரசுடன் என்ன பேச முடியும் என்பதை நாங்கள் பேச முடியும். ஆகவே தமிழரசு கட்சி தங்களுடைய நிலைப்பாட்டை கூறுகின்ற பிறகுதான் நாங்கள் இந்த சபைகள் அமைப்பது சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அதிலே ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தமிழ் காங்கிரசுடன் சேர்ந்து பல சபைகளை அமைக்க முடியாது, பல சபைகளை குழப்பி விடுவோம். அதை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இன்று இருக்கிறது ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை. நாங்கள் அப்படி செய்கின்ற போது JVP ஆட்சி அமைத்து விடுகின்ற ஒரு நிலைமைகளை உருவாக்கி விடுவோம். ஏனென்றால் அவர்களுக்கு அதன் பிறகு இலகுவாக இருக்கும் இந்த உதிரியாக இருக்கக்கூடிய சுயேட்சைகளை, அப்படியானவர்களை சேர்த்து ஆட்சி அமைப்பது இலகுவாகிவிடும். ஆகவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை கஜேந்திரன் அவர்களும் அதை மிக தெளிவாக கூறினார். தாங்கள் JVP ஆட்சிகள் அமைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உருவாக்க மாட்டோம் என்பதை அவரும் கூறியிருந்தார். அதேபோல் சுமந்திரனும் படவில்லை. ஆனால் சுமந்திரன் கூறினார் தான்
ஸ்ரீதரனை கேட்டிருப்பதாகவும் முதலமைச்சராக தங்கள் கட்சி வேட்பாளராக இருக்கும்படி அவர் அதுக்கு மறுத்தபடியால் தான் அதிலே வேட்பாளராக இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். தொடர்பாக உங்களுடைய ஆதரவு அல்லது அப்படி ஒன்றும் கேட்கவில்லை. அவர் கூறியது நான் தமிழிசை கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீள உருவாகும் காலம் ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வருகிறது. இந்த அது சம்பந்தமாக உண்மையிலே கதைக்கப்படவில்லை. எதிர்காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்வதா, அதை உருவாக்குவதா, இவைகள் சம்பந்தமாக எதுவுமே பேசப்படவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் மிக கவனமாக இந்த உள்ளூராட்சி சபைகள் ஒரு தமிழ் கட்சியின் தலைமையிலே தான் உருவாக வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கின்றோம். கட்சிகளுடைய இணைவு தொடர்பு எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளும் பேசப்படவில்லை, அல்லது வெளியாக மற்ற கட்சிகளுடனும் பேசப்படவில்லை. அதற்காக இது பேச மாட்டோம் என்றில்லை. எங்களுடைய முதலாவது நோக்கம் இந்த உள்ளூராட்சி சபைகளை எல்லாருமாக இணையக்கூடியவர்கள் எல்லாருமாக இணைந்து சபைகளை ஒரு தமிழ் கட்சி, ஒவ்வொரு சபையும் ஒரு தமிழ் கட்சி